வணக்கம். ப்ரோனவுன்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரோனவுன் எது அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதே மாதிரி கன்ஃபியூஸ்டு ப்ரோனவுனும் அதுதான். ஓகேங்களா? அதனால அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். டெஃபினிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனை பத்தி பேசக்கூடிய ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்டா உருவாக்கும். ஓகேங்களா? அதே டைம்ல ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ண அந்த நவுன் அல்லது ப்ரோனவுனை ரெஃபர் பண்ணக்கூடிய வேலையை தான் யார் பார்ப்பா? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்க்கும். அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனால உருவாகக்கூடிய அந்த கிளாஸை ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னும் அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னா இது நவுனையும் ப்ரோனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனையும் ப்ரோனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் அட்ஜெக்டிவ். அதில் ஃபார்ம் பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து என்னன்னு சொல்றோம்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ நோ த பாய். எனக்கு ஒரு பையனை தெரியும். த பாய் கேம் எஸ்டர்டே. அந்த பையன் நேற்று வந்தான். இது வந்து அந்த பாயை பத்தி பேசக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ். இதை ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம உருவாக்க போறோம். ஐ நோ த பாய் who came yesterday. நான் ஒரு பையன், எனக்கு ஒரு பையனை தெரியும்ல, அவன் நேத்து வந்தான். என் நேத்து வந்த பையன் எனக்கு தெரியும். இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மேக் ஸ்டேட்மெண்ட். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கிட்டா ஸோ இட் ஃபார்ம் ரிலேட்டிவ் கிளாஸ். அது வந்து who came yesterdayன்றது என்னது? ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் எக்ஸ்பிளைன் ஆன்டிசெடன்ட். ஆன்டிசெடன்ட்னா என்னது? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, நவுன் அல்லது ப்ரோனவுன். ஏற்கனவே சொன்ன மென்ஷன் பண்ண அந்த நவுன் அல்லது ப்ரோனவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த பாயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அவ்வளவுதாங்க. அப்ப ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னது? ஒரு ரெண்டு சென்டென்ஸ், ஒரு நவுனை பத்தி பேசக்கூடிய ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேலையை தான் யார் பாப்பா? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்க்கும். ஓகேங்களா? ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா பார்த்துருவோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பத்தி இனிமேல் டவுட்டே நமக்கு வரக்கூடாது. ஐ நோ த பாய் ஹூ கேம் எஸ்டர்டே. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் கிளாஸ் எது ஐடென்டிஃபை பண்ணணும். மெயின் கிளாஸ் எது? இதுல ஐ நோ த பாய். அந்த பையனை பத்தி தான் நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன். ஓகேங்களா? ஹூன்றது என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். கேம் அப்படின்றது வேர்ப். ஓகேங்களா? இதுல வந்து நவுன் யாரு? த பாய் தான் இதுல நவுன். ஓகேங்களா? இவனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் கிளாஸ் ஃபார்மேஷன். இப்போ ஐ நோ த பாய் கேம் எஸ்டர்டேன்னு இருக்கு இல்லையா, த பாயை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஹூ கேம் எஸ்டர்டேன்னு போட்டோம். அப்ப ஹூ வந்து என்னது இந்த இடத்துல? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன பண்ணுது? ஒரு கிளாஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் என்ன பண்ணுது? அந்த பாயை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்ப ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட ஸ்டெப் 3 என்ன? அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோனவுனாவும் இருக்கு, அட் ஏ டைம்ல கன்ஜெக்ஷனாவும் இருக்குது. ஏன் ப்ரோனவுனா இருக்கு அப்படின்னா த பாய் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹூ வந்து அந்த இடத்துல அந்த ப்ரோனவுனோட அந்த நவுனோட வேலையை பார்க்கறதுனால இது ப்ரோனவுனாவும் ஆக்ட் ஆகுது. அட் ஏ டைம் ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்ணிட்டா. ஐ நோ த பாய் கேம் எஸ்டர்டேன்றத ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் as a conjunction. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா நேம் ஆஃப் த கிளாஸ். ஹூ கேம் எஸ்டர்டேன்றது ரிலேட்டிவ் கிளாஸ் as well as அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஏன் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னா இந்த நவுன், அந்த சென்டென்ஸ்ல யாரு நவுனு? பாய். அந்த பாயை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஜாயினிங் இதுதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஜாயினிங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐ நோ த பாய். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? த பாய் கேம் எஸ்டர்டே. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் யார் ஜாயின் பண்ணியிருக்கான்? ஐ நோ த பாய் who came yesterday. whoன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்டா மாத்திட்டு. ஓகேங்களா? ஓகே. யூசஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இனிமேல் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பத்தி டவுட் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ, ஹூம். ஹூ அப்படின்னா யார், ஹூம் அப்படின்னா யாருக்கு. வேர்போட சப்ஜெக்டா வரக்கூடியது ஹூ, வேர்போட ஆப்ஜெக்டா வரக்கூடியது whom. ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் வைஸா பார்த்தலாம். திஸ் இஸ் த பாய் who came here. இந்த who வந்து யாரை ரெஃபர் பண்ணுது? த பாயை ரெஃபர் பண்ணுது. யார் இங்க வந்தாலும் அந்த பையன் தான் இவன் சொல்லலாம். அப்ப இந்த பையனை தானே ரெஃபர் பண்ணுது. அப்போ அந்த கேமோட சப்ஜெக்ட் யாரு? த who. ஓகேங்களா? who equal to subject of came. நெக்ஸ்ட் ஐ நோ த பிளேயர் who runs fast. யார் நல்லா ஓடினாங்களோ எனக்கு அவங்கள தெரியும். இங்க பிளேயர் தான் யாரு? இந்த இடத்துல நவுன். இந்த நவுனை தான் அந்த ஹூ ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஹூ வந்து சப்ஜெக்ட் ஆஃப் ரன்ஸ். இந்த ரன்ஸோட சப்ஜெக்ட் தான் என்னது? த ஹூ. நெக்ஸ்ட் பாருங்க, he has a friend who he loves very much. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஹீன்றது சப்ஜெக்ட், has அப்படின்றது verb, a friend அப்படின்றது ஆப்ஜெக்ட்.
இங்க வந்து இந்த லவ்ஸ் இருக்கு இல்லையா, he loves, ஹீன்றது யாரு, அவன், he loves very much, யார லவ் பண்றான், whom, the friend, ஓகேங்களா. அப்ப இங்க யார், அந்த whom வந்து யார ரெஃபர் பண்ணுது, ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணுது, ஓகேங்களா. he has a friend whom he loves very much. the object ஓட verb யாரு, loves, ஓகேங்களா. இப்ப whom equal to object of loves, ஓகேங்களா. Next example, I know the student whom you met yesterday. நீ நேத்து யாரை சந்திச்சியோ அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும், ஓகேங்களா. இப்ப whom, இந்த மெட்டோட ஆப்ஜெக்ட் யாரு, whom, ஓகேங்களா. ஏன் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம், இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ வந்து சப்ஜெக்ட், நோ அப்படின்றது verb, the ஸ்டூடெண்ட்றது ஆப்ஜெக்ட். இந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த whom வந்து ரெஃபர் பண்ணுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட், the whom cannot be subject. whom வந்து சப்ஜெக்டா வராது. I know the player whom runs fast வராது. who runs fast தான் வருமே தவிர whom runs fast வராது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, மினிமம் 2 ஸ்டேட்மெண்ட் ரூல். 2 ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் வரணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் used only 2 statements are joined, ஓகேங்களா. the boy is honest, the boy won the prize. the boy வந்து ஹானஸ்டா இருக்கா, the boy won the prize. இதை ஒரே சென்டென்ஸ் எப்படி மாத்தலாம், the boy who is honest won the prize. யாரு ஹானஸ்டா இருந்தாங்களோ அந்த பையன் பிரைஸ் தான் வின் பண்ணா, ஓன் பண்ணா, ஓகேங்களா. the boy who is honest அப்படின்னு வராது, இது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போமா. அப்போ வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஜாயின் பண்ணா என்ன வேணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் வேணும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் கிளாஸ். ரிலேட்டிவ் கிளாஸ் கம் ஜஸ்ட் ஆஃப்டர் இட்ஸ் ஆன்டிசெடன்ட். ஆன்டிசெடன்ட்னா என்ன, யார் முன்னாடி யாரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உடனே அதுக்கு தொடுத்தாப்புல என்ன வந்துடணும், இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துடணும். the boy can do this work who is my friend அப்படின்னு வரக்கூடாது. the boy who is my friend can do this work. the boy தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். the boyக்கு அடுத்தது என்ன வந்துடணும், இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, cases of 3 classes. ஒரு 3 classes இருக்கு அப்படின்னு வச்சிருக்கீங்களா. இப்போ 3 classes இருக்கு, அது எப்படி இதை ஜாயின் பண்ணும் அப்படின்னா, when the sentence has 3 statement, the relative pronoun connect only to, 2 மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். remaining class stay inside. ஃபார்மேட் பாருங்க, மெயின் கிளாஸ், noun, relative pronoun, class. மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் noun, nounக்கு அப்புறம் relative pronoun, அதுக்கப்புறம் class, ஓகேங்களா. எக்ஸாம்பிள், 3 classes இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் 2 classes தான் ஜாயின் பண்ணும், ஓகேங்களா. this is the boy, he says he runs fast. this is the boy அப்படின்றது மெயின் கிளாஸ், the boy அப்படின்றது நவுனு, நவுனுக்கு அப்புறம் என்ன வருது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், தென் classes, ஓகேங்களா. நெக்ஸ்ட், this is the boy who, this is the boyன்றது மெயின் கிளாஸ், நவுனுக்கு அடுத்தது என்ன வருது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், தென் classes, ஓகேங்களா. நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா, ஓகேவா. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்ததுன்னா, ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருந்ததுன்னா எங்க வரும், ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்ன வந்துடும். சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருந்ததுன்னா எண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, whom, the preposition comes before whom, ஓகேங்களா. நெக்ஸ்ட், whom that இருந்ததுன்னா the preposition comes at the end. this is the player with whom they live. with whom, whomக்கு முன்னதான் என்ன வந்திருக்கு, preposition வந்திருக்கு. நெக்ஸ்ட், this is the player who they live with. the whoக்கு அடுத்தது எண்ட்ல தான் என்ன வருது, preposition வருது. எப்படி வரக்கூடாது, this is the player with who they live அப்படின்னு வரக்கூடாது, ஓகேங்களா. ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா, ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருந்ததுன்னா preposition முன்ன வந்துடணும், சப்ஜெக்டா இருந்ததுன்னா எண்ட்ல வரணும். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் whose. whoseனா என்னது, யாருடைய, உடைய அப்படின்னு வந்தாவே பொசிஷன், ஓகேங்களா. whose shows பொசிஷன். used for person and thing, personக்கும் thingsக்கும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, I know the man whose son is doctor. எனக்கு ஒரு ஆளு தெரியும், அவரோட பையன் டாக்டர், அவருடைய, ஓகேங்களா. whose son is doctor. நெக்ஸ்ட், this is the house whose roof is broken. இந்த ஹவுஸ் உடைய ரூஃப் தான் என்ன ஆயிடுச்சு, broken ஆயிட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட், which. which எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா திங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் வரும். this is the book which I bought yesterday, ஓகேங்களா. this is the book, இந்த which I bought yesterday, நான் நேத்து வாங்கினல அந்த புக்கு தான் இது, ஓகேவா. நெக்ஸ்ட், the dog which is barking is mine.
which is பாருங்க இந்த எது குறைச்சிட்டு இருக்குதோ அந்த டாக் என்னோட. யார் இந்த which வந்து எதை ரெஃபர் பண்ணுது? இந்த டாக் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப which வந்து எதுக்கு? திங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும். whose வந்து எதுக்கு? பொசஷன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் தட். தட் எதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா who, whom, which ரீப்ளேஸ் பண்ணோம். எதுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா all, only, same, superlative டிகிரிக்கு அப்புறம் that வரும். he is the only boy that passed the exam. ஒரு பையன் அவன் இவன் தான் இந்த பையன் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவன், அவன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒன்லிக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு? தட் வந்திருக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி தட் ஐ ஹாவ் சீன். நான் பார்த்ததுல நல்ல மூவி இது. பெஸ்ட்ன்றது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? தட் வந்திருக்கு. ஓகேங்களா? he is a boy that lives next door இப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கம்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் ஆன்டிசிடென்ட். தெரிஞ்சதுதான் அப்படின்றீங்களா? அதாவது யாரை ரெஃபர் பண்றோமோ, எந்த நவுனையோ ப்ரோனவுனையோ ரெஃபர் பண்றோமோ அடுத்ததே தொடுத்தே இமீடியட்டாவே என்ன வந்துடணும்? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துடணும். ஓகேங்களா? I met who lives next door the boy அப்படின்னு வரக்கூடாது. I met the boy. the boy தான் நம்ம ரெஃபர் பண்றோம். who lives next door அப்படின்னு தான் வரணுமே தவிர இந்த நவுனுக்கு அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துடணும். நெக்ஸ்ட் this is which was very costly the dress அப்படின்னு வரக்கூடாது. this is the dress which was very costly. the dress தானே சொல்றோம். அப்ப இந்த ட்ரெஸ் தான் என்னது? இதுல நவுனு. இதுக்கு அடுத்தது என்ன வந்துடணும்? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ட்ரெஸ் தான் இந்த which வந்து மென்ஷன் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஈஸியான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ என்ன ஆகக்கூடாது? ரிப்பீட்டட் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் தான் என்ன பண்ணுது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரெஃபர் பண்ணுது. அதனால திருப்ப திருப்ப வர வேண்டாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆல்ரெடி represent the noun. ஓகேங்களா? so don't repeat the subject and object again. the player who came is my friend அப்படின்னு இருக்கலாம். இதுதான் கரெக்ட். the player who came he is my friend. he வந்து திருப்ப பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த பிளேயர் யாரு? அவன் தானே. இந்த பிளேயர் தானே மென்ஷன் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த ஹீன்றது சப்ஜெக்ட் திருப்ப வர வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் he is my friend who will help youன்னு இருக்கு. he is my friend and தேவையில்லாத கன்ஜெக்ஷன் வேண்டாம். ஏன்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனே கன்ஜெக்ஷனா தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? he is my friend and who will help you அப்படின்னு வரக்கூடாது. he is my friend who will help youன்னு வரணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா இப்போ ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரணும் அப்படின்னா தட் தான் யூஸ் பண்ணணும். திருப்பியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க. who is here who can solve this problem அப்படின்னு போடக்கூடாது. who is here that can solve this problem னா போடணும். what is it which will be painted அப்படின்னு வரக்கூடாது. what is it that will be painted னா வரணும். திருப்ப திருப்ப என்ன வரக்கூடாது? இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் வரக்கூடாது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் வேர்டே ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரக்கூடாது. அதுக்கு பதிலா that தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் as. as வந்து எங்க வரும்? asஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான். எங்க வரும் அப்படின்னா such அல்லது சேம் வந்ததுன்னா as வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? he is such a man as I honor அப்படின்னு தான் சொல்லணும். who I honorன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? man தானே, person தானே, அப்ப who போடலாம் அப்படின்னு போடக்கூடாது. such வந்ததுனாவே as தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் this is such an easy question as any student can solve அப்படின்னு தான் போடணும். which any student வரக்கூடாது. கொஸ்டின்றனால நம்ம that அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? he is not such an intelligent boy that I expected அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? சச்சுன்னு வந்தாச்சா? சச்சுன்னு வந்தாவே ரிலேட்டிவ் ப்ரோனவுனா as தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா வாட்னு வந்தாவே ஒரு திங்ஸை தான் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? வாட்னாவே திங்கு தான். இப்போ வந்து அதுல ஆன்டிசெடன்ட்னா யாரு? யாரை ரெஃபர் பண்றோமோ அதுதான் ஆன்டிசெடன்ட். அது வந்து ஹிடனா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. used only when antecedent is not written. எப்போ வந்து வாட்டை யூஸ் பண்ணோம்? அந்த எந்த திங்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்றோம்னு தெரியாம இருக்குதோ தெரியலையோ அப்பதான் வாட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூ கேன் பை வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ. அப்ப எந்த பொருளை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா? பண்ணல. ஓகேவா? அப்ப வாட்டை எப்ப யூஸ் பண்ணணும்? ஆன்டிசெடன்ட் வந்து ஹிடனா இருக்கும்போது வாட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? the thing which you want-ன்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த பொருள் உனக்கு வேணுமோ பொருள், அந்த பொருள் வந்து நம்ம என்னன்னு சொல்லல, அது ஹிடனா இருக்கு.
ஓகேவா? நெக்ஸ்ட் யூ கேன் பை த திங் வாட் டு யூ வாண்ட். திங் யூ கேன் பை த திங் வாட் டு யூ வாண்ட். திங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அந்த திங்கை தான் எது பண்ணுது, ரெஃபர் பண்ணுது, வாட் ரெஃபர் பண்ணுது, அது ஹிடனா இருக்கு. ஐ நோ வாட் ஹி பாட். எனக்கு தெரியும் அவன் என்ன வாங்கினான்னு. அப்போ வாட் என்ன வாங்கினான்னு தெரியும் இல்லையா, என்ன திங்குன்னு தெரியுது இல்லையா, அது ஹிடனா இருக்கு. ஓகேங்களா? அப்போ வாட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆன்டிசெடன்ட் ஹிடனா இருக்கும்போது வாட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்வர்ப் வென், வேர், வை. வென் வந்து டைம், வேர் வந்து பிளேஸ், வை வந்து ரீசன். ஓகேங்களா? ஐ நோ த பிளேஸ் வேர் தே ஸ்டேட். ஓகேங்களா? அவங்க எங்க தங்கி இருக்காங்களோ அது எனக்கு தெரியும். வேர், வேர் வந்து பிளேஸ் தானே சொல்லுது, வேர் வந்து பிளேஸுக்கு. நெக்ஸ்ட் ஐ நோ த ரீசன் வை தே கேம். ஓகேங்களா? எனக்கு அவங்க ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் அப்படின்னாவே வை. ஐ நோ த ரீசன் ஃபார் விச் தே கேம். which, for which அப்படின்னு போடலாம் ரீசனுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜீரோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கான்செப்ட். if the relative pronoun ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்ம ஒமிட் பண்ணலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்ம ஒமிட் பண்ணலாம். if the subject cannot be omitted. ஓகேங்களா? he is the teacher whom I met அப்படின்னு சொல்லலாம். he is the teacher I met ன்னு சொல்லலாம். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். this is the table which I bought yesterday அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் த டேபிள் ஐ பாட் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்கு, ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து விச்சை வந்து ஒமிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் த டேபிள் விச் வாஸ் பெயிண்டட் இருக்கு இல்லையா, இது வந்து எதை சொல்லியிருக்கு, இந்த டேபிளை தான் சொல்லியிருக்கு. டேபிள் வந்து என்னதுங்க, நவுனு சப்ஜெக்டா யூஸ் பண்றோம். அப்போ சப்ஜெக்டா இருந்ததுன்னா ஒமிட் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுனை ஒமிட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் த டேபிள் வாஸ் பெயிண்டட் சொல்லக்கூடாது, விச் வாஸ் பெயிண்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்போஸ்ட்ரோபி பிஃபோர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி அப்போஸ்ட்ரோபி போடக்கூடாது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் must come just after antecedent. Don't attach s wrongly. ஓகேங்களா? this is the Harshit car who is my best friend அப்படின்னு சொல்லக்கூடாது. this car of Harshit who is my best friend அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி எஸ் எதுவுமே வரக்கூடாது, நவுன் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் verb agreement with antecedent. verb வந்து எந்த நவுனை நம்ம ரெஃபர் பண்றோமோ அந்த நவுனு கூட தான் அக்ரி ஆகணுமே தவிர ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட அக்ரி ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, இட் இஸ் ஐ who is ராம்ஸ் டீச்சர் அப்படின்னு வரக்கூடாது. who இருக்குது, அதுக்கப்புறம் இஸ் போடலான்னு போடக்கூடாது. இங்க யாரை ரெஃபர் பண்றோம், ஐய தான் ரெஃபர் பண்றோம். ஐயோட verb என்னது, am. அப்ப எப்படி வரணும், இட் இஸ் ஐ who am ராம்ஸ் டீச்சர்னு வரணும். ஓகேங்களா? these are the boys who is readyன்னு வரக்கூடாது. யாரு தான் இங்க நவுனு, பாய்ஸ் தான் நவுன். பாய்ஸ் வந்து என்னது, plural. அப்ப என்ன வரணும், these are the boys who are readyன்னு தான் வரணுமே தவிர who is readyன்னு வரக்கூடாது. plural நவுன் இருந்ததுன்னா verb என்னவா தான் இருக்கணும், pluralா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்ஃப்ளூஸ், எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து என்ன வரக்கூடாது, the relative pronounக்கு அடுத்தது வரக்கூடாது. ரிலேட்டிவ் pronoun already does the job, no extra words. ஓகேங்களா? the boy who came is my friend ன்னு சொல்லணுமே தவிர the boy who came he is my friend ன்னு வரக்கூடாது. ஏன்னா அந்த who வந்து ஏற்கனவே என்ன ஆயாச்சு, அந்த பாயை ரெஃபர் பண்ணியாச்சு, ப்ரிபோசிஷனாவும் ஆக்ட் ஆகுது. அதனால எக்ஸ்ட்ரா வேர்ட் தேவை இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பேஸ்டு எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம். The receptionist asked me who do I want to meet in the office ன்னு இருக்கு. ஓகேங்களா? The receptionist என்கிட்ட கேட்டாங்க, asked me who do I want to meet in the office. நான் யாரை சந்திக்கணும்னு, யாரை வந்துட்டான், யாரைன்றப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஆயிட்டோம், சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப who வரக்கூடாது, அந்த இடத்துல என்னதான் வரணும், whom தான் வரணும். ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்னது, whom. சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் who. ஓகேங்களா? இப்போ whom is the object of the verb meet. Next வந்து Mr. Ram likes music. Who helps him to relax. Mr. ராமுக்கு வந்து மியூசிக் பிடிக்குமா, அது வந்து அவரை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு இருக்கு. அப்ப whoன்றது பர்சனை தான் சொல்லணுமே தவிர இங்க திங்ஸை வந்து சொல்லக்கூடாது. அப்ப கரெக்ட் என்னது, மிஸ்டர் ராம் விச், மிஸ்டர் ராம் லைக்ஸ் மியூசிக் விச் ஹெல்ப் ஹிம்னா வரணுமே தவிர whoன்னு வரக்கூடாது. மியூசிக்ன்றது என்னது, திங். அப்ப விச் தான் வரணும், who வரக்கூடாது. who எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
Next one, the only book which you carry in your bag is in demand nowadays இருக்கு. நீ வச்சிருக்கல ஒரு புக்கு அது இப்போ ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்றதுக்கு இப்போ கரெக்ட் தான் அப்படின்னு தோணும் நமக்கு இல்ல எதுவும் ராங் இல்ல அப்படின்னு தோணும். ஒன்லிக்கு ஆஃப்டர் என்ன வரணும் அப்படின்னா தட்டு தான் வரணுமே தவிர விச் வரக்கூடாது. ஆஃப்டர் ஒன்லி யூஸ் தட் நாட் விச். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இட் வாஸ் ஹிம் who came running into the classroom. It was him அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? who came running into the classroom. இப்ப கரெக்ட் என்ன அப்படின்னா it was he தான் வரணும். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனுக்கு அப்புறம் நவுன் தான் வரணும். நவுன் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் வரணுமே தவிர ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் வரக்கூடாது. ஓகேங்களா? ஹிம்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். அப்ப இந்த இடத்துல என்னதான் வரணும்? he தான் வரணும். It was he who came running into the classroom. ஓகேங்களா? இன்னும் நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே டைம்ல இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு 10 to 11% மிஞ்சி பண்ணா 20% பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து டெலகிராம் இதுல நான் வந்து எக்ஸசைஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சும்மா போஸ்ட் பண்ணிட்டு யாரும் பாக்குறதே கிடையாது. ஓகேங்களா? அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்து டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கிராமருக்கு டெலகிராம் சேனல்ல முன்ன கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.